ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிரண்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரண்டை செடி நம்ம வீட்டில் 4 வருஷமாக இருக்குது. இதில் இருக்க கொழுந்து மட்டும் நம்ம உடைச்சிக்கலாம். நிறைய கொழுந்து இருக்குது. நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உடைச்சிக்கலாம். ஏன்னா அதிகமாக போட்டாலும் வாய் மைக்கும். அதனால் இதுலேருந்து ஃபஸ்ட்டு இருக்க அந்த 3 இல்லைன்னா 2 அந்த கனவு மட்டும்தான் உடைக்கணும். அதுக்கு மேலே உடைச்சா அதெல்லாம் முத்தி இருக்கும். இது இந்த செடி 4 வருஷமாக இருக்குங்காட்டிக்கு எவ்வளோ தூரம் பரவி இருக்குது பாருங்கள். இவ்வளோ போதும் நம்ம வீட்டுக்கு தேவையானது. அப்புறம் இது எப்படி உடைக்கணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு கையில் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு கனவு எடுத்து 2ஆக உடைச்சோம்னா அந்த 4 பக்கம் இருக்க நார் வந்துடும். நார் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இவ்வளோ கிடச்சிருக்கு. இது ஒரு டைம் தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். வாய் வைக்கிற மாதிரி இருக்குல்ல, அதனால் பிக்கிற மாதிரி இருக்குல்ல, அதை தான் நான் சொல்கிறேன். அப்புறம் தண்ணி ஊற்றி அலசினதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம பொரிச்சு வச்சுருக்க பிரண்டையும் போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். இதில் பாருங்கள், ஒரு சிலது வணங்கியிருக்கு, ஒரு சிலது வணங்கலை ஒன்றும். அதனால் நல்லா வணக்கலாம். நான் இங்கே கிளறி விட்டுகிட்டே இருந்தால் தான் எல்லா பக்கம் வணங்கும். இல்லைன்னா அடி இருக்க மட்டும் வணங்கிட்டு அடி இருக்கிறது வணங்காமல் போயிடும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. தனியாக பிரண்டி மட்டும் எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் உளுந்தம்பருப்பும் போட்டுக்கலாம். நல்லா மணமாக இருக்கும் சட்னி, அதுக்காக. அப்புறம் சின்ன வெங்காயம், நல்லா போட்டு வணங்கிட்டு கொஞ்சம் பூண்டு, அப்புறம் தக்காளி, ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி நான் அதிகமாக போடலை, ஏன்னா அந்த பிரண்டியோட மனம் கம்மியாயிரும்ட்டு தக்காளி சட்னி மாதிரி ஆயிரும்ல, அதனால் ஒரே ஒரு தக்காளி தான் போட்டேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இந்த மாதிரி நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் போட்டுக்கலாம். நான் 3 மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகு, நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி தேவையான அளவு புளி ஊற வச்சுருந்தேன். அந்த புளியும் போட்டுக்கலாம். அதை ஊற வச்சுருந்தோம்னா கொஞ்சம் அரைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும், அதனால். அப்புறம் ஆல்ரெடி நம்ம வணக்கி வச்சுருக்கல பிரண்டை, அதையும் இதுக்குள்ளே எடுத்து போட்டுட்டு ஒட்டுக்கா கிளறி அரைச்சிக்கலான்னு. அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான தேங்காய், கடலை, பொட்டுக்கடலை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு அரைச்சோம்னா நமக்கு சுவையான பிரண்டை சட்னி ரெடி. தேங்க்யூ.